வணக்கம், நான் மயூரப்ரியா. ஏஎம்சி மருத்துவமனையில் டயட்டீஷியனாக இருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டயபெட்டிஸ் மெலிட்டிஸ், அதாவது நீரிழிவு நோய்க்கான உணவு முறை பற்றி பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீரிழிவு நோய் அப்படின்னா என்னதுங்க? நீரிழிவு நோய் அப்படிங்கிறது பேங்க்ரியாஸ், அதாவது கணையம், இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோனை சுரக்குங்க. அந்த ஹார்மோன் கம்மியா சுரக்கிறதுனாலயோ இல்லை அப்படி சுரக்கப்படுற ஹார்மோன் அதோட வேலையை செய்யாம இருக்கிறது, அதாவது கொழுப்பு இருக்கிற இடத்துல எல்லாம் போய் அதோட வேலை செய்யாம இருக்கிறது. இந்த கண்டிஷனுக்கு பேரு தான் நீரிழிவு நோய்ங்க, டயபெட்டிஸ் மெலிட்டிஸ். ஸோ இப்போ நீரிழிவு நோய்க்கான உணவு முறை பத்தி பார்க்கலாங்க. தானிய வகை எடுத்துட்டோம் அப்படின்னா கோதுமை தாராளமா எடுத்துக்கலாங்க. கைக்குத்தல் அரிசி, சிகப்பரிசி அதாவது ரெட் ரைஸுங்க, பிரவுன் ரைஸ் அதாவது பழுப்பரிசி, பிளாக் ரைஸ் கருப்பு கவனி அரிசி, இந்த மாதிரி அரிசிகள் எடுத்துக்கிறதுங்க. இதை ஒன்னா நம்ம ரைஸா பண்ணி சாதமா பண்ணி சாப்பிடலாம். இல்லை அப்படின்னா மாவாட்டி நம்ம இட்லி தோசை அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் ரைஸ் கன்சம்ஷனை குறைக்கணுங்க. எதனால அப்படின்னா ஒயிட் ரைஸ்ல ஃபுல்லா கார்போஹைட்ரேட்ஸ் தான் இருக்குதுங்க. இப்ப பருப்பு வகை எடுத்துட்டோம் அப்படின்னா தாராளமா எல்லா பருப்புமே நம்ம சேர்த்திக்கலாங்க. சில பருப்பு வகைகளை குறைச்சிக்கணும். அது என்னென்ன பருப்பு வகைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சன்னா, அதாவது இந்த வெள்ளை சுண்டலுங்க, அதே குறைச்சிக்கலாம். மொச்சை பயிறு, காராமணி, இந்த பருப்பு வகையில கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லதுங்க. எதனால அப்படின்னா இதுல மற்ற பருப்பு கம்பேர் பண்றதுக்கு இதுல கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமா இருக்குதுங்க, அதாவது மாவு சத்து. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கார்போஹைட்ரேட்ஸ் கம்மியா எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இப்ப வெஜிடபிள்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லா வெஜிடபிள்ஸுமே தாராளமா எடுத்துக்கலாங்க. எஸ்பெஷலி இந்த கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸுங்க, அதாவது பச்சை காய்கறிகள், அதெல்லாமே நான் ஸ்டார்ச்சி வெஜிடபிள்ஸுங்க, அதெல்லாம் அளவில்லாம எடுத்துக்கலாம். என்ன வெஜிடபிள்ஸை குறைச்சிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்ச்சி வெஜிடபிள்ஸுங்க, அதாவது இந்த கிழங்கு வகைகளுங்க, நிலத்துக்கு அடியில விளையிற எல்லாமே கிழங்கு வகைகளுங்க, கேரட், பீட்ரூட், இதெல்லாமே குறைச்சிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இந்த ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப கனிஞ்ச பழங்கள், இனிப்பான பழங்களை எடுத்துக்கிறத குறைச்சிக்கணுங்க. எதனால அப்படின்னா அதுல ஃப்ரூட் சுகர், அதாவது ஃப்ரக்டோஸ் இருக்குங்க. இந்த ஃப்ரக்டோஸ் சுகர் பேஷண்ட்ஸுக்கு சுகர் லெவலை அதிகம் பண்ணி விட்டுருங்க. அதுக்குன்னு பழங்கள் எடுத்துக்கவே கூடாதுன்னா அப்படி கிடையாதுங்க, தாராளமா எடுத்துக்கலாம். இனிப்பு அளவா இருக்கிற பழங்கள், அதாவது என்னென்ன பழங்கள்? ஆப்பிள் எடுத்துக்கலாங்க, பேரிக்காய், பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கலாங்க, மாதுளை, அதாவது நாட்டு மாதுளை தாராளமா எடுத்துக்கலாங்க, அது துவர்ப்பா இருக்கும், அதை எடுத்துக்கலாங்க. பப்பாளி, முலாம்பழம்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப கனிஞ்சு இனிப்பு இல்லாம காய் வெட்டா இனிப்பு அளவா இருக்கிற ஸ்டேட்ல தாராளமா எடுத்துக்கலாங்க. இப்ப சொன்ன பழங்கள் எல்லாமே நீங்க அளவில்லாம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது கிடையாதுங்க. கண்டிப்பா அதுவும் அளவோட எடுத்துக்கணுங்க. ஒரு நாளுக்கு 100 கிராமோ இல்லைன்னா ஒரு கொய்யான்னு எடுத்தா மீடியம் சைஸ் கொய்யா ஒன்று சாப்பிடலாங்க. அதுக்கு மேல எடுத்துக்கிறது தவிர்த்துக்கணுங்க. இப்ப நான்வெஜ்க்கு வரலாங்க. நான்வெஜ் எடுத்துக்கலாமா வேண்டாமா? தாராளமா எடுத்துக்கலாங்க. நான்வெஜ்ல இப்ப ரெட் மீட், அதாவது மட்டன்ல கொஞ்சம் கொழுப்பு அதிகமா இருக்கிறதுனால அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சி எடுத்துக்கணுங்க. அதை எப்படி எடுத்துக்கலாம், எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா எடுத்துக்கலாம் அப்படின்னா மாசத்துக்கு ஒரு டைம் மாதிரி மட்டன் எடுத்துக்கலாங்க. சிக்கன் எடுத்துட்டோம் அப்படின்னா நாட்டுக்கோழி 2 weeks ஒன்ஸுங்க. இந்த பிராய்லர் அறவே தவிர்த்திடணும், சுத்தமா ஆகாது. மீன் எடுத்துட்டீங்க அப்படின்னா வாரம் எடுத்துக்கலாங்க. இந்த சிக்கன், மட்டன், மீன் எதுவுமே என்ன ஃபார்ம்ல எடுத்துக்கணும்னா குழம்புல போட்ட மாதிரி எடுத்துக்கணும். இல்ல எனி ஆயில்லெஸ் குக்கிங்க, பொரிச்ச உணவா எதையுமே எடுத்துக்க வேண்டாங்க. முட்டை எடுத்துட்டோம் அப்படின்னா வெள்ளைய தாராளமா டெய்லி கூட எடுத்துக்கலாங்க. இன்கேஸ் முட்டை டெய்லி எடுக்கிற மாதிரி இருந்தா மஞ்சள் வேண்டாங்க. எதனாலன்னா மஞ்சள்ல கொஞ்சம் கொழுப்பு அதிகமா இருக்குதுங்க. ஒரு பேலன்ஸ் டயட் அப்படிங்கிறது என்னன்னா ஹெல்த்தி ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஆல் நியூட்ரியன்ஸ் இருக்குதுங்க. அதாவது என்னென்ன நியூட்ரியன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா மாவு சத்துங்க, அதாவது கார்போஹைட்ரேட்ஸ், புரத சத்து, அதாவது புரோட்டீனுங்க, நார்ச்சத்து, அதாவது ஃபைபருங்க, கொழுப்பு சத்து, அதாவது ஃபேட்டுங்க. இந்த நாலுமே தேவையான குவான்டிட்டி இருக்கிறது தான் ஹெல்தி டயட்டுங்க. இப்போ டயபெட்டிஸ் பேஷண்ட் கண்டிப்பா கம்மி பண்ணிக்கணும், அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற உணவுகளை என்னன்னு பாத்திரலாங்க. ஃபேட் அதிகமா இருக்கிற பொரிச்ச உணவுகள் அதை கண்டிப்பா குறைச்சிடணும். மைதா ஐட்டம்ஸுங்க, மைதா ஐட்டம்ஸ்ல இருக்க பேக்கரி, இந்த பஃப்ஸுங்க, அதே மாதிரி பரோட்டா, இதெல்லாமே உட்கொள்றத கண்டிப்பா தவிர்த்திடணுங்க. ஃப்ரூட் ஜூசஸ்ங்க, நான் சில பழங்கள்லாம் எடுத்துக்கலாம்னு சொன்ன பழங்கள் நீங்க கண்டிப்பா கடிச்சு சாப்பிடணுங்க. எக்காரணத்தை கொண்டு ஜூஸா எடுத்துக்க கூடாது. என்ன காரணம் அப்படின்னா நீங்க அந்த ஃப்ரூட்டை ஜூஸ் பண்றப்போ அதுல இருக்க நார்ச்சத்து ஃபுல்லாமே போயிருதுங்க. அதனால ஜூசஸ் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி இந்த மில்க் ஷேக்ஸுங்க, கோல்டு காஃபி, லஸ்ஸி, இதெல்லாமே அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க. இதே மாதிரி வேற ஒரு டாபிக்ல நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூங்க.